இன்னைக்கு எபிசோடோட ஹைலைட்ஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே கனி அண்ட் சுபீக்ஷா அவர்கள் பேசிக்கிறாங்க. ஆக்சுவலாக கனிக்கு வந்து சுபீக்ஷா வந்து 40-60 கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதுவும் அவங்க கொடுக்கல. அதே சமயத்தில் நாமினேஷன் பாஸ் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதுவும் அவங்க கொடுக்கல. அதை பற்றி கனி விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அடுத்தது பார்வதிக்கும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க சுபீக்ஷா, ஆனால் அவங்க வியனாக்கு தான் தரப்போகிறாங்க. ஸோ அந்த டிஸ்கஷனும் போயிட்டு இருந்தது. அதை வந்து வெளியில் அவுட் சைடில் பேசிகிட்டு இருந்தாங்க. பார்வதி வந்து பயங்கரமாக டேண்ட்ரம் துரு பண்ணிட்டு இருந்தாங்க திவாகர் அண்ட் கம்ருதீன்ட்ட. ஏன்னா சுபீக்ஷா வந்து தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வந்து ஏன் திவாகர்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, நீ தான் கொடுக்குறேன்னு சொன்ன, நான் கொடுக்க வேணான்னு சொன்னேன். நம்ம வந்து உடஞ்ச பாட்டிலெல்லாம் நம்ம வந்து இவங்களுக்கு அப்ரூவ் பண்ணோம், ரம்யா வந்து அதற்காக நல்ல பாட்டில்ஸ் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணோன்னு சொன்னாங்க. இதுக்கு தான் ஒரு ப்ராவர்ப் இருக்கு, வினை விதைத்தவன் வினை அறுப்பான். நீங்கள் வந்து கெட்டது செஞ்சீங்கன்னா மித்த கண்டஸ்டன்ஸுக்கு இவங்க வந்து எல்லாத்தையுமே டிஸ்அப்ரூவ் பண்ணி பிரைப் வாங்கி பண்ணினாங்க. ஆனால் திருப்பி அதே இது சுபீக்ஷா வந்து பயங்கரமாக ஆப்பு வச்சுட்டாங்க. ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி ஆப்பு வச்சுக்கிட்டாங்க. பட் ஆனால் அது கரெக்டு தான், பார்வதிக்கும் கரெக்டு தான். ஆனால் சுபிக்ஷா பண்ணினதும் தப்பு தான் என்னை பொறுத்தவரையிலும். உங்களுக்கு எப்படி கருத்துன்னு தெரியல. பார்வதியும் நல்லா வேணும் தான் பார்வதிக்கு. ஏன் இந்த மாதிரி பிரைபு வாங்கிட்டு நேர்மையாக இருந்திருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு நல்லது நடந்திருக்கும். அது பண்ணலை. அதுவாச்சு. அதுக்குள்ளே வந்துட்டு வினோத் வந்து பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டார். அவர் வந்துட்டு நீ பொம்பளைனா கூட நீ வந்து ட்ரெஸ்ஸு அவுத்து பார்ப்ப அப்படி ஏதோ ஒன்று சொல்லிட்டாரு திவாகரை. உடனே அது பயங்கர பிரச்சனையாயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு அது என்னன்னு தெரியல. அது வந்து சேலைக்கு உடனே திவாகர் வந்து சொன்னார், நீ சுபீக்ஷாக்கு சேலை கட்டினா கூட அப்படின்னு சொல்லி நீ சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அது பெரிய பிரச்சனையாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு டான்ஸ் வருது. அதுக்கப்புறம் எஃப்ஜேக்கும் பார்வதிக்கும் இடையில தகராறு, தலைகணம் அது இதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக எல்லாரும் சேர்ந்து பார்வதியையும் கம்ருதீனையும் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பேர்த்தையும் சிறையில் அடிக்கிறாங்க. அதில் வந்து கலையை வந்து ஃபேக்கு, நீ வந்து இங்கே ஒன்று சொல்கிற அங்கே ஒன்று சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை நடந்தது. அப்புறம் கம்ருதீனுக்கும் திவாகருக்கும், ஏன்னா அந்த சமயத்தில் திவாகர் வந்து துஷாருக்கு ஆதரவாக ஏதோ பேச போக கம்ருதீனுக்கும் திவாகருக்கும் ஒரே சண்டை திருப்பி எகெயின். அப்புறம் எஃப்ஜேக்கும் ஆதிரைக்கும் பிரச்சனை. ஆதிரை வந்துட்டு நீ என்னை கண்டுக்கவே, ஏன் ஆதிரை போய் எஃப்ஜே கிட்ட ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குங்கிறாங்க, இதுக்கு போய் எஃப்ஜே கிட்ட போய் விழறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு சுத்தமாகவே இந்த சீசனில் இந்த லவ் கண்டென்ட்டே பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் டேஸ்லர் க்ளோ சேலஞ்சுன்னு ஒன்று வைக்கிறாங்க. அதில் வந்துட்டு அரோரா, வினோத் அண்ட் விக்ரம் 3 பேரும் ஜெயிக்கிறாங்க. பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக லாஸ்ட்டாக பிரவீன் அண்ட் விக்ரமை செலக்ட் பண்ணுறாங்க. பிரவீன், விக்ரம் அண்ட் கனி 3 பேரும் தான் அடுத்த வாரம் கேப்டன்ஷிப்பு டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. இதுதான் இன்றைக்கி நடந்தது. இதில் வந்து என்ன சொல்கிறது, யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுனே தெரியல. அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட எபிசோட். தேங்க்ஸ்.